அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஈமானுடைய ஆறாவது தூண் அல் ஈமானு பில் கதரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நம்புவது, அதில் கெட்டதும் நன்மையும் எல்லாமே அல்லாஹ் புறம் இருந்து வருகிறது என்று நம்புவது. ஆனால் நல்லது மட்டுமே அல்லாஹ்விடமிருந்து வருகிறது, கெட்டது மனிதர்களின் செயல்களால் வருகிறது. இதன் முதல் தளம் என்னவென்றால் அல் ஈமானு பில் இல்ம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் அறிவான். நடக்க முன்னாடி விற்கும் விஷயங்களையும் நடக்க போகும் விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவான். நடக்காத விஷயம் எப்பொழுது நடக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவான். அது நடக்காவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நடக்கவே செய்யாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவான். எதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அறிவிலிருந்து நாம் செய்யாமலோ செய்தோ அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவில் இருந்து தப்பிக்க முடியாது. அல் ஈமானு இரண்டாவது தளம் அல் ஈமானு பில் கிதாப. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் எழுதிவிட்டான். நடக்கவிருக்கும் நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதிவிட்டான். ஆனால் ஒரு அடியான் நன்மையை செய்ய வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். ஒரு விஷயம் தீங்காக நடக்கிறது என்றால் அது மனிதனின் செயல்களால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹதீஸிலே வருகிறது, கதபல்லாஹு மகாதிர அல் ஹலாயிகி கப்ல அன் யக்லுக ஸமாவாதி வல் அர்த பி 50,000 சன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களையும் எழுதிவிட்டான். அவன் வானங்களையும் பூமியையும் படைக்க முன்னாடி 50,000 வருஷங்கள் முன்னாடி எழுதிவிட்டான். இன்ன அவ்வல் மா ஹலகல்லாஹு அல் கலம். முதலாவதாக விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை படைத்தான் என்றால் பேனாவை. ஃபகால லஹு, பேனாவிடம் கூறினான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உக்துப், எழுது. கால ரப்பி வமாதா அக்துப். பேனா கூறியது, ரப்பி, என் இறைவனை, வமாதா அக்துபு, நான் என்னத்தை எழுத வேண்டும். கால, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான், உக்துப் மா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமah. ஏதெல்லாம் நடக்கவிருக்கிறதோ கியாமத்து நாள் வரைக்கும் எழுது, அதை எழுது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான். லாஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அல்லாஹ்வுடைய பாதுகாக்கப்பட்ட லாஹுல் மஹ்ஃபூஸில் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதியுள்ளான். மூன்றாவது தளம் அல் மஷியா. எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வின் எண்ணப்படி நடக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்கள் எண்ணுவீர்கள், நினைப்பீர்கள் ஒரு விஷயத்தை, இல்ல அன் யஷா அல்லாஹ், அது அல்லாஹ் ஏற்கனவே நினைத்து விட்டதாக இருக்கும். அதை நடக்கும்போது அது அல்லாஹ்வின் எண்ணங்களுக்கு மாறாக நடப்பதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான். மற்றும் நான்காவது தளம் மர்தபத்துல் ஹல்க் வல் ஈஜாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைத்தவன், படைப்பாளன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வல்லாஹு ஹலககும் வமா தஅமலூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் படைத்தான், நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செய்ய போகவிருக்கும் அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்துள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், அல்லாஹு காலிகு குல்லி ஷை. படைப்பாளன், எல்லா விஷயங்களுக்கும் அவன்தான் படைப்பாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படி என்றால் ஒரு அடியான் நன்மையோ தீமையோ சொந்தமாக சிந்திக்க முடியாதா? சிந்திக்கலாம். ஆனால் நீங்கள் செய்து முடித்த பிறகு அது அல்லாஹ்வின் கட்டளையை மீறப்போவதில்லை. ஆனால் ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயல்களையே செய்ய வேண்டும், தீமையை விட்டு விலகி இருக்க வேண்டும். இந்த கதரை கொண்டு தீமையை செய்துவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் அதை பழி சுமத்தக்கூடாது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.